Good afternoon to everyone, distinguished dignitaries on the dais, distinguished invitees who are present here, seniors, akka, anna, juniors, என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். இது வந்து many thanks for showing lot of love and affections towards me. இது தேங்க்ஸ் மட்டும் சொன்னால் போதாது. I really bow down to everyone because இது வந்து இட்ஸ் லைக் ஹோம் கம்மிங் டு மீ. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து லேண்டிங்க்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணேன். காலேஜஸ், நான் படித்த காலேஜஸ் போயிருந்தேன். அதில் எனக்கு கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இன்றைக்கி ரொம்ப அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டு பி ஆனஸ்ட், நான் வந்து ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில். அதுதான் என்னோட கான்ஷியஸ்னஸ்க்கு சொல்ல முடியும். ஏன்னா அது வரலும் எனக்கு ஒரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அகடமிக்ஸில் எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஜஸ்ட் வருவேன், படிப்பேன், போயிட்டுருப்பேன். டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அட்லீஸ்ட் ஒரு டிசிப்ளினாக இருப்பேன். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அந்த டைமில். பட் வெரி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இருந்தேன் ஸ்கூலில். பட் காலேஜ் போகும்போது, காலேஜில் 4 காலேஜ் நான் பண்ணேன். அது நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் விழுப்புரத்தில் ஏழுமலை பாலிடெக்னிக்கில் பண்ணேன் 10th முடித்ததுக்கப்புறம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி டிப்ளமோ போய் ஜாயின் பண்ணேன். அந்த ஒரு அவேர்னஸ் கூட கிடையாது என்ன படிக்கணும் நெக்ஸ்ட்டுன்ட்டு. அந்த மாதிரி தான் என்னோடய எஜுகேஷ்னல் நாலேஜ் இருந்துச்சு. பட் டிப்ளமோ படிக்கும்போது எனக்கு அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு செகண்ட் இயரில். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் மேலே ஒரு பயங்கர ஒரு அஃபெக்ஷன் இருந்துச்சு. அப்போவும் டிப்ளமோ படிக்கும்போதும் எனக்கு ஒரு பெரிய என்ன மாதிரி ஆக போகிறோம், அடுத்தது என்னவா நம்ம பண்ணணும், என்ன பர்சியூ பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் கூட இல்லை. பட் ஒன்று அந்த டிசிப்ளின் தான் வந்து என்னை கொண்டு போச்சுன்னு நான் சொல்லுவேன். அலாங் வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சின்சியாரிட்டி. நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதில் அந்த சின்சியராக இருக்கிறது. ஸோ அது எனக்கு நல்ல மார்க்ஸை கொடுத்தது. 10th வந்து நான் நிறைய பேர் அந்த 10th லைஃப்பை பற்றி நான் சொல்லணும் கொஞ்சம். பட் இருந்தாலும் இதை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது ஒரு நல்ல பர்சன்டேஜோடு போனேன். இன்ஜினியரிங்லையும் போகும்போது நம்ம சென்னைக்கு போகிறோம். ஸோ விழுப்புரத்துலேருந்து போகிறோம். அங்கே வந்து செகண்ட் இயராக நான் டேரெக்டாக ஜாயின் பண்ணேன். செகண்ட் இயராக ஜாயின் பண்ணும்போது அகெயின் நிறைய ஹர்டல்ஸ் இருந்துச்சு. எப்படி நம்ம கோப்பப் பண்ண போகிறோம், ஒரு சிட்டி லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. பட் எல்லா செமஸ்டர்லேயும் இந்த சின்சியாரிட்டி அண்ட் டிசிப்ளின் ஓன்லி கெட் டு மீ த டாப். அதாவது ஃபஸ்ட்டு எல்லா செமஸ்டர்லேயும் ஃபஸ்ட்டோ செகண்டோ தான் நான் வருவேன் இன்ஜினியரிங்கில். ஸோ அதுக்கப்புறம் நல்ல அவேர்னஸ் இருந்துச்சு. ஓகே, இதுதான் லைஃப், நமக்கு இன்ஜினியரிங் தான் லைஃப். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லா தெளிவும் இருந்துச்சு. அப்போவே எனக்கு வந்து இஸ்ரோவில் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு ட்ரீம் கூட இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் எனக்கு எல்லா அவேர்னஸும் அந்த எஜுகேஷ்னல் பற்றி ஃபுல் அவேர்னஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லைஃப் என்னன்ட்டு. பட் ஸ்கூல் படிக்கும்போது நான் சில விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னா, நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு. நிறைய பேர் என் கூட இருந்தவங்க நல்லா படித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குமரன்னு, அவன் தான் டாப்பில் வருவான் எப்பயுமே. எல்லாத்துக்கும் அது தெரியும். நான் என்னோடய கிளாஸில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு மார்க் வருவாப்பில். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் துரைராஜ், வெங்கட்ராமன், விஜயவர்மன், இது மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு என்னோடய கிளாஸ்மேட்ஸ் தெரியும். அவங்களாம் நல்லா படித்தாங்க. நான் அவங்களோட ரொம்ப கம்மியாக தான் மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மிஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் யார் எடுத்தாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் யார் எடுத்தாங்க. ஸோ என்னால் மறக்க முடியாத சில டீச்சர்ஸ்னால் வந்து ஜேம்ஸ் மேடம், ரோசி மேடம், மெக்காத்தி மிஸ், அதுக்கப்புறம் டிக்ரூஸ் மிஸ், இவங்கெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்காங்க. அவங்க இன்னமும் என் காதை பிடிச்சி கிள்றது எனக்கு ஞாபகம் இருக்குது. டிக்ரூஸ் மிஸ் ரொம்ப காதை பிடிச்சி சேட்டப் பண்ணுறவங்கள கிள்ளுவாங்க. அப்புறம் டியூஃப்ரின் வந்து அவங்க அம்மா வந்து அப்போ அந்த டைமில் அவங்க தான் வந்து ட்ரீம் கேர்ள் மாதிரி இருந்தாங்க. ஸோ இன்னொன்று டீச்சரோட டாட்டர்னா வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கும். ஸோ அவங்க கூட எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க மதர் தவறும்போது எனக்கு ரொம்ப மை டீப்பஸ்ட் கண்டலன்சஸ் அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன் ரொம்ப. ஏன்னா என்னோடய டீச்சர் கூட அவங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் என்னை இங்கே வரும்போது சில
ஃபியூ கிளாஸ்மேட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க கூட எல்லாத்துக்கூடையும் நான் இருந்த ஞாபகம் எனக்கு இன்னமும் இருக்குது. அந்த ஸ்கூலில் வளர்ந்த இடம், நாங்கள் விளையாடின இடம், அப்புறம் ஒவ்வொரு டீச்சர்ஸும் சொல்லி கொடுத்த சில சில சம் மெமரிஸ், இதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கிளாஸ்மேட்ஸும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. லைக் நிறைய பேர் என்னால் சொல்ல, மூர்த்தி, அதுக்கப்புறம் ஜான் பால், உதயகுமார், மணிபாலன் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கிளாஸ்மேட். ஏன்னா அவங்க வீட்டில் நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். அப்புறம் சொல்லணுன்னா சதீஷ் பாபு, நிறைய வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அது இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ் கூட எனக்கு நல்லா தெரியும். தென் கம்மிங் டு டீச்சர்ஸ் பார்க்கும்போது சில விஷயங்கள் இன்னமும் எனக்கு வந்து அவங்க கூட உட்காரும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி நம்மளை டிசிப்ளினாக வச்சுருந்தாங்க, அதை மாற்ற முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் மாஸ்டர் பார்க்கும்போது அவர் டெய்லி வந்தார்னா அவர் அப்போவே வந்து அவர் லாயரும் படிச்சிருக்காருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய அது உண்மை தானே சார்? நீங்கள் லாவும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா தமிழில் பேசுவார். அவர் பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு 8th or 9th படிக்கும்போது என்னோட நினைவில் இருக்கிறது என்னென்னா, சம்திங் என்னையும் வந்து அவர் எனக்கு சின்ன சின்ன அட்வைஸ் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ இன்னும் நல்லா படிக்க முடியும், நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணிடுறது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேயோ 9th ஸ்டாண்டர்ட்லேயோ. ஸோ அது இன்னமும் எனக்கு என்னால் ஷேர் பண்ண முடியும். அப்புறம் அன்வர் மாஸ்டர் வந்து இன்றைக்கி வர முடியல. அவர் வந்து ஆக்சுவலாக அவரோட பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணி அவர் மார்க்ஸ் போடுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவேன். பட் இருந்தாலும் அந்த போடுற ஸ்டைல், அவர் திருத்துறது, அதெல்லாமே எனக்கு ரொம்ப இன்னமும் நினைவில் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். 2 பேரும் தமிழ் மாஸ்டரும் இங்கிலீஷ் மாஸ்டரும் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி மிஸ் வந்து என்னால் மறக்க முடியாது. ஹிஸ்ட்ரி மிஸ் வந்து எப்படின்னா, அவங்க படித்தது, அவங்க சொல்லி கொடுத்ததோட எனக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்த ஞாபகங்கள் நிறைய இருக்குது. அவங்க கூட நான் டியூஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் டியூஷன் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த டிசிப்ளினை சொல்லிக் கொடுப்பாங்க. யாரும் பேச விட மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க பேசும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸை. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க டெஃபினட்டாக வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சராக நான் இன்னமும் என்னோடய பார்வையில் அப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த 10th கிளாஸ் படிக்கும்போதும் நான் 10th வந்து நான் பாஸ் ஆகணா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே இருந்துச்சு. அது ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டடோட படிக்க மாட்டேன். ஸோ அப்போ வந்து அவங்க தான் வந்து சில சமயத்தில் சொல்லுவாங்க, நீ வந்து இந்த பையனோட உட்காரு, அந்த பையனோட உட்காரு, நல்லா படிக்கிற பசங்களோட அந்த ஒரு கரெக்டான இதை ஒரு காயின் பண்ணுவாங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் நம்ம சயின்ஸ் மிஸ் வந்து அவங்க பேசினது எனக்கு வந்து ஷீ ரியலி மென்ட் வாட் ஷீ வாண்ட்ஸ் டு டெல். என்னால் அது உணர முடிஞ்சுது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் பேசின விதம் இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் சந்திராயன் 3ல் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி இன்ஜினியரிங்கை பற்றி அவங்க பேசினாங்க. ஸோ டெஃபினட்டாக அது 1 or 2 பாயிண்ட்ஸ் நான் அதை பற்றி பேசணும். சயின்ஸ் மிஸ் வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் என்னோட கிளாஸில் வந்து கேஜி ராஜன் ஒருத்தர் இருந்தாப்புல. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் பக்கத்தில் தான் நானும் உட்காருவேன். லெஃப்ட் வந்து கணேஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு, ரைட் வந்து கேஜி ராஜன். ஓகே, அன்பழகனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அன்பழகனும் இருக்காப்புல. ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு கேஜி ராஜன் யூஸ் டு கெட் இம்ப்ரெஸ்ட் பை மேடம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறாப்புல கேஜி ராஜன் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி எனக்குள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லியிருந்தார், எப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி. ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல். இன்னொன்று, நம்ம வெங்கட்ராமன் சார் வந்து என்னால் டெஃபினட்டாக இன்னமும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சொல்லிக் கொடுத்த மேக்ஸ், ஈவன் தோ சுதா மிஸ் வந்து 9th and 10th வந்து மேக்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. பட் அவர் சொல்லிக் கொடுத்த எல்சிஎம், எப்படி வந்து நம்ம வந்து நியூமரேட்டரில் என்ன போடணும், டினாமினேட்டரில் என்ன போடணும், எப்படி வந்து
அரித்மெட்டிக் பண்ணணும், இதெல்லாமே வந்து அவர் ரொம்ப ஷார்ப்பாக பயங்கர ஸ்ட்ரிக்டாக அவர் கிளாஸில் வந்து பின் ட்ராப் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஒன் ஆஃப் த கிளாஸில் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவர் சொல்லி கொடுத்தது. என் பக்கத்தில் வந்து ஆனந்தின்னு ஒரு கிளாஸ்மேட் இருந்தாங்க, அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ வெங்கட்ராமன் சார் வந்து ஐ ரியலி தேங்க் டு ஹிம் பிகாஸ் தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ லேட் அ ஃபவுண்டேஷன். I am here now because of these teachers. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட். ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ் மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட லாங்குவேஜ், நம்மளோட ஃபவுண்டேஷன், இது எல்லாமே வந்து ஸ்கூல் பிளேஸ் அ மேஜர் ரோல். நான் எங்கே போனாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷனில் போனாலும், நிறைய பேர்த்த மீட் பண்ணாலும், ஐ வில் ப்ரௌட்லி சே தட் ஐ ஆம் ஃப்ரம் ரயில்வே மிக்ஸ்ட் ஹை ஸ்கூல். ஸோ அது எனக்கு அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது. ஈவன் தோ நான் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்டா இல்லையா அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் அந்த டிசிப்ளின், அந்த சின்சியாரிட்டி கொண்டு வந்தது இந்த ஸ்கூல். நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஸ்பெக்ட்ஸ் சந்திராயன் 3 பற்றி சொல்லணுன்னா, சந்திராயன் 2 உங்களுக்கு தெரியும், அது 3 கோல் இருந்துச்சு. ஒன்று ஆர்பிட்டிங், லேண்டிங், ரோவிங். ஆர்பிட்டிங் வந்து இட்ஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். ஈவன் தோ நம்ம மிஷன் லைஃப் 1 year இருந்தாலும் இப்போ மோர் தென் 4 years ஓவர், இட்ஸ் ஸ்டில் கோயிங் கிரேட். ஆனால் லேண்டர் அண்ட் ரோவர் வி குட் நாட் ஹேவ் அ சாஃப்ட் லேண்டிங் ஆன் டு த லூனார் சர்ஃபேஸ். ஹென்ஸ் சந்திராயன் 3 வாஸ் அப்ரூவ்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங், தட்ஸ் வை ஐ ரிமைன் ஸ்டேபிள் அண்ட் ஐ வில் நெவர் பிகம் எமோஷ்னல் பிகாஸ் ஃபெயிலியர், சக்ஸஸ் போத் ஆர் இன்னெவிட்டபிள். எந்த ஒரு நீங்கள் டாஸ்க் எடுத்தீங்கனாலும் ஒரு அவுட்கம் இஸ் இன்னெவிட்டபிள். பட் வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு டூ யுவர் டியூட்டி. யூ ஜஸ்ட் லீவ் இட் டு தட். If you are very sincere enough to your duty, you are bound to get success. But even if success doesn't come, it's okay, but you remain grounded. ஸோ இந்த ஒரு இதை வந்து நான் இன்னவரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல்ட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் அனதர் திங், இது என்னென்னா, இப்போ சந்திராயன் 3ல வந்து வென் ஐ காட் திஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் இன் 2019 December, ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் சந்திராயன் 2, there were many seniors, there were many people, but management trusted me to take over this project. I do not know really how they made me, but what matters is ISRO-la join பண்றதுக்கு எல்லாமே brainies. There are many good students who have really scored a very high marks, who are very good in knowledge, they are very good in engineering only, are getting into ISRO. But எல்லாத்தாலையும் வந்து மேலே போக முடியாததுக்கான ரீசன் வந்து நான் நினைக்கிறது 3 things I always think: sincerity, commitment and discipline. இது 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைப்பேன். ஏன்னா எவ்ரி ஒன் ஹஸ் காட் அ பிரெயின், எவ்ரி ஒன் இஸ் வெரி குட் இன் த நாலேஜ், பட் தீஸ் 3 things if it is lagging, they may not achieve a very significant level of achievement, because if you don't dedicate yourself, you cannot achieve significantly. So இது 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். That's how I have been come to this status. Even though நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மிஷன்ஸ் இருக்குது, பட் இந்த மாதிரி மிஷனுக்கு அவங்க செலக்ட் பண்ணது வந்து ஐ ஃபீல் தட் தீஸ் ஆர் த 3 important qualities. they have seen me right from the beginning. நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னேவரெல்லாம் கூட ஐ வில் நாட் கோ 5-10 minutes late to office. whether I have a work or I don't have a work. Chandrayaan 3 appa, that's a different thing. Even before that I will be on time to office, and whatever the work is given to me, I will do it very sincerely, and I will do it much before whatever the expectations management has got. I will satisfy 100%. So this is what I used to do, nothing other than that. So இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி சந்திராயன் 3 கிடைக்கும்போது இட் வாஸ் அ மிக்ஸ்டு எமோஷன்ஸ். ஒன்று பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய கமிட்மெண்ட். ஹவ் ஐ எம் கோயிங் டு டூ இட், பிகாஸ் the whole world is going to watch. ரெண்டாவது இட்ஸ் an honor. இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து கொடுக்கறதுன்றது at a young age, it's a big honor, it's a big privilege. Both are there. பட் நான் என்ன பண்ணேன்னா, I was very clear in what I want to do. So நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில் certain things are important. Apart from sincerity, commitment and discipline, certain things are very important. The planning. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத பிளானிங் வந்து 100% you have to have in your mind. So next comes execution. Anybody can do, but if no proper planning is there, you will not be able to execute properly.
ஸோ எனக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் 3 monthsல நான் என்ன பண்ண போகிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் building the robustness of lander to ensure safe and soft landing with a wider dispersion of parameters, be it hardware, be it software. ரெண்டாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கோம் சந்திராயன் 2ல, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது சந்திராயன் 3க்கு. தேர்ட், என்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணணும். மூன் அண்ட் எர்த் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன் எர்த் யூ ஹாவ் அட்மாஸ்ஃபியர், இன் மூன் தெர் இஸ் நோ அட்மாஸ்ஃபியர். பிகாஸ் ஆஃப் தட் த டெம்பரேச்சர்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் வந்து ஆன் அன் ஆவரேஜ் இட் வில் பி 15 degrees centigrade, whereas in moon it is totally very very extreme. When sun is there it will go to plus 150 plus 160 degrees centigrade. When sun is not there it goes to minus 150 degrees centigrade because of no atmosphere. So under that condition how to make it work? Because atmosphere is not there, we have to land. We cannot use parachute to kill the velocity. So that is the third thing, how to create a moon environment at earth and conduct the test so that we get confidence before the launch. That is the third point. Fourth point, என்ன மாதிரியான simulation பண்றது. Simulation na you cannot do 100 tests because it is very costly and there is a definite time we have. So we cannot do all tests, we have to rely on simulation. So how to do the simulation, what are the platforms required, what are the test cases, எப்படி நம்ம simulation பண்ணுறது, என்ன மாதிரி failures assume பண்ணி அதை overtake பண்ணுறது. இது அதுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 19 minutes terrorன்னு சொல்லி அந்த டைமில் லேண்டிங் அப்போ. That is called autonomous landing sequencer. We created an autonomous landing sequencer for 19 minutes to kill the velocity from orbital velocity of 1.68 km per second to nearly 0 meter per second, which means everything has to, the intelligence has to be built in, it has to take real time decision, no, absolutely no ground intervention is involved. So என்னென்ன மாதிரிலாம் ஃபெயிலியர் ஆகும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுதான் நம்ம டிசைன் பண்ணது. ஸோ அது ரிலேட்டட் டெஸ்ட் பண்ணோம், அது ரிலேட்டட் சிமுலேஷன்ஸ் பண்ணோம். தட் இஸ் அ ஃபோர்த் திங் வி காட் த கான்ஃபிடன்ஸ். ஃபிஃப்த் திங் என்னென்னா 40 days we took from launch to landing. We wanted to characterize thoroughly every system before the actual power descent. ஸோ அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா some countries have taken a very very drastic step. You would have seen Luna 20 நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 daysக்கு முன்னாடி it got crash landed. பட் அப்போவும் நம்ம பேர்ட்டபாவில் நம்ம பிளானிங்கில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். என்ன பிளான் பண்ணணுமோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நோ டீவியேஷன் ஃப்ரம் தட், பிகாஸ் நோ ஷார்ட்கட் வில் ஒர்க், எவ்ரி திங் வில் ஒர்க். See, the result will come if you are very clear in your mind and you really execute that. The result will come only because of that, not because of any other thing. So அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம பார்த்தது என்னென்னா என்ன நம்ம பிளான் பண்ணோம் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அவங்க வெரி ஷார்ட் டைமில் அவங்க லேண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதுவும் சேம் இடம், ஆல்மோஸ்ட் ஒரு 100 kilometers டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட லேண்டிங் சைட் பார்த்தீங்கன்னா -69.3 degree latitude towards south pole, 32.3 degree east. This was our target point. We were very precise. Ana we built so many failure paths, that's a different thing, but we were very fortunate to have a nominal performance at the landing day, including all the parameters. Everything was on dot. And the point kuda நம்ம reach போன point வந்து it's very precise. They also want to be in that nearly 100 kilometers away from that, and they want to be the first country to reach that point, because all other 3 countries, in fact in the moon mission pathina very very complex, there are various countries attempted. Recently pathina Japanese attempted, they failed, and US itself 3 unsuccessful attempts were there before the first successful attempt. Russians had failed 11 times before the first successful attempt, and hence India also once we failed. But idukku munadi Bearsheet, Israel oda spacecraft, they could not have a soft landing. Then just before our landing Luna 25, adukku munadi vandu another country also failed. Japanese has failed, Israel has failed, like that. Ana what I wanted to tell is நம்ம என்ன பிளான் பண்ணுமோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த 5 ஃபேக்டர்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். These only we just followed on dot, that only we got a success. அதே மாதிரி இந்த டோட்டல் பாத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தது அந்த 19 minutes தான். அந்த 19 minutesக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு 3.5 years 4 years இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களோட ஒரே பிரெத் இன் அண்ட் பிரெத் அவுட் வந்து how to make it soft land. பிகாஸ் இது வந்து யூஎஸ் பார்க்குறாங்க, நாசா வந்து பார்த்தீங்கன்னா
keenly watching us. ESA is watching us, Chinese is watching us, Japanese watching us. There are many, many countries. It is an added burden. அதுவும் இல்லாமல் செகண்ட் டைம் வி ஆர் கோயிங், வி கேனாட், ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் அட் ஆல். பட் ஹவு டு வி சக்சீட்? அதுக்கு வந்து வி ஆஸ் அ டீம், நான் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர், தெர் ஆர் மெனி டெப்டி ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வேர் தேர். எல்லாமே வந்து சிங்காக ஒர்க் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் அன் இன்டர்டிசிப்ளினரி ப்ராடக்ட். ஒரு சேட்டலைட்ன்றது எவ்ரி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஆர் தேர். அப்போது we have to work for a common goal. There are many difference of opinion, but ISRO one of the very important thing is the transparent review system, and everyone will have a difference of opinion, but end of the day the common goal what we want to achieve is what dominates. Finally it's not for the person, finally what is the goal only will dominate. So in a way that ISRO is having that culture, it is very good. That's how we are very successful, and with a very low budget. நம்ம சயின்ஸ் மிஸ் சொன்ன மாதிரி 615 crores இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு அரௌண்ட் 600 crores. அதில் சேட்டலைட்டோட காஸ்ட் வந்து 250 crores. இட்ஸ் அ வெரி மாடரேட், வெரி லோ பட்ஜெட். இந்த மணி வரும்போதும் we were very conscious in spending that amount also. In fact we are well within that budget, we are still saved some amount. So that's how we completed this mission within the time, within the money, within the resources, whatever is provided to us. Finally we came out of a flying colors. மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் டேக் அவேவாக இந்த சந்திராயன் 3 பார்க்குறது என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் எனி த லாரல்ஸ் அண்ட் ஆல், எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபை ஆகிறது மூணு இம்பார்ட்டன்ட் விஷயமா நான் பார்க்குறது. ஒன்று, இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் நாசா, உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து நமக்கு முன்னாடி ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. But the way in which we landed, the way in which we deployed the rover, and the rover was operated for one lunar day continuously for 24/7, conducting an in situ scientific experiments in that particular region, which is something state of the art instrument. We were the first to fly to the designated point. They wanted to know from us, எப்படி நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணீங்க, வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட். ரோவர் வந்து நீங்கள் எல்லாம் லேண்டிங் மட்டும்தான் பார்த்தீங்க. அன்றைக்கி ஹோல் நைட்டு வந்து ரோவரை டிப்ளாய் பண்ணி ரோவரை வெளியில் எடுத்து ரோவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24/7 we were doing, and it is semi autonomous in way. லேண்டர் பார்த்தீங்கன்னா autonomous landing sequencer. You just invoke that autonomous landing sequencer, you will have a landing. Whereas rover is not like that. ரோவருக்கு நமக்கு எப்படி கண் இருக்கோ அது மாதிரி ரோவருக்கு 2 கண் இருக்குது. அது வந்து பிக்சர் எடுக்கும், முன்னாடி என்ன அப்டக்கல்ஸ் எதாவது இருக்கா, கிரேட்டர்ஸ் இருக்கா, போல்டர்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ரோவர் கேனாட் டைரக்ட்லி கம்யூனிகேட் வித் எர்த், இட் ஹாஸ் டு கம்யூனிகேட் வயா லேண்டர். அப்போ என்னென்னா வி ஹாவ் அ ஸ்லோ ப்ராசஸ். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி பாத் பிளானிங் பண்ணணும். நமக்கு முன்னாடி ஏதாவது அப்டக்கல்ஸ் இருக்கா, நம்ம ரைட் எடுக்கணுமா, லெஃப்ட் எடுக்கணுமா, இந்த மாதிரி அடுத்த பாத்துக்கு நம்ம பிளான் பண்ணணும். பாத்துக்கு பிளான் பண்ணி முடிச்சோன்னா ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு 5 meters மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு conduct the scientific experiment. Our job is not only to have a landing. நம்மளோட ஒரு 5 instrument, scientific instrument இருக்கு, which will actually detect various things like major and minor rock forming elements, iron, calcium, sulfur. There are many elements it has detected. We had one laser induced breakdown spectroscopy in our instrument, which is very low in mass. It's a state of the art instrument, no one has developed so far. We were the first to develop. Similar way, alpha particle X-ray spectrometer in Soli, which works based on the extrafluorescent technique. We had a CM, அதாவது curium 244 னு ஒரு ரேடியோ ஐசோடோப் வந்து illuminate பண்ணி அந்த சர்ஃபேஸை வந்து again we will detect the minerals. We were the first to develop that instrument. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை we have to operate continuously. Every time நம்ம ஒரு ரோவரை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி அதை நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இது எல்லாமே செமி ஆட்டோனமஸாக நடக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு த்ரெட் என்னன்னா, we are depending completely on the solar power. We didn't have a nuclear resources. So one lunar day, unlike in earth, நீங்க 12 hours ஒரு டே இருக்கும், 12 hours நைட் இருக்கும். அதுதான் சைக்கிள் நம்மளுது. ஏன்னா earth is spinning about its own axis, it also revolving around the sun. Whereas moonல பாத்தீங்கன்னா it is a natural satellite for us. So moonல sun, whenever the sun is there, it will be continuously present for 14 earth days. Similar way, when sun is not there, it will be absent for continuously 14 earth days. So because of that, our entire mission design is for one lunar day. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அந்த 1 lunar டேலேயே ஆப்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லேண்டரில் we have got 3 payloads. ஒரு ப்ரோப், அந்த ப்ரோப் வந்து we have inserted into the lunar regolith.
it measures the temperature and thermal conductivity of the regolith. That is also is the first time we have developed. Or 100 mm we have drilled inside the regolith, and every 10 mm or temperature sensor mount பண்ணி அதோட temperature and thermal conductivity we measured. Then இன்னொரு instrument என்னன்னா lunar instrument for seismic activity ன்னு சொல்லி, that instrument was dropped onto the surface which measures basically the seismic activity. இப்போ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா மூணில் நோ அட்மாஸ்பியர், நிறைய மெட்டீரியலைட்ஸ் இஸ் கெட்டிங் இம்பாக்டட். நம்ம earthல இம்பாக்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர், the way in which it is coming very fast, it gets burnt. Whereas moonல பார்த்தீங்கன்னா no atmosphere, it gets impacted. அதனால தான் அந்த கிரேட்டர்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த குண்டு குழியெல்லாம் எப்படி வந்திருக்குன்னா அந்த மெட்டீரியலைட் இம்பாக்ட். ஸோ அதோட ஈவெண்ட்டை வந்து நம்ம சென்ஸ் பண்ணணும். அதுக்கு high sensitive accelerometer we are mounted, so that is dropped onto the surface. இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து again first ever surface plasma, near surface plasma environment-ஐ ஸ்டடி பண்ணோம். அதாவது மூணில் வந்து ஜிபிஎஸ் கிடையாது. இப்போ நீங்கள் காரில் நான் இப்போ பெங்களூர்லேருந்து இங்கே வரும்போது ஜஸ்ட் நான் வந்து ஜிபிஎஸ் போட்டுட்டு நான் பாட்டு இட் நேவிகேட்டட் மீ எக்ஸாக்ட்லி டு திஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் டில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் பண்ணுறவர்களும் ஐ கேம் த்ரூ நேவிகேஷன் ஓன்லி. அங்கே மூணில் தெர் இஸ் நோ ஜிபிஎஸ், க்ளோனாஸ், தெர் இஸ் நோ ஐஆர்என்எஸ்எஸ், நத்திங் இஸ் தேர். பட் வி ஹாவ் டு கோ டு த சேம் பாயிண்ட். நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கல்லை தூக்கி மேலே எறிஞ்சோன்னா திரும்பி கீழே வந்துடும். எதனாலன்னு தெரியும் உங்களுக்கு, பிகாஸ் ஆஃப் த எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல். சிமிலர் வே, இஃப் யூ ஜஸ்ட் த்ரோ இட் வித் சச் அன் வெலாசிட்டி, இட் வில் நாட் கம் டவுன். வாட் இஸ் த வெலாசிட்டி ரெக்வயர்ட்? ஸோ ஆல்மோஸ்ட் 11.2 km per second velocity is required. We have to impart to that object with 11.2 km per second. You just imagine 11.2 km per second, then only it will not come down. It will escape from the earth's sphere of influence. எல்லா பிளானட்டுக்கும் ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் த கிராவிடேஷனல் புல். இதை நம்ம கிராஸ் பண்ணணும்னா நியர்லி 9 lakh kilometers நம்ம போனோம்னா, அர்த்தை விட்டு போனோம்னா, we will actually cross this gravitational influence from the earth. அகெயின் நீங்கள் மூனுக்கு போகும்போது இல்லை மார்ஸ்க்கு போகும்போது அகெயின் அதுக்கு வேற ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெலாசிட்டியில் நம்ம சேட்டலைட்டை இன்ஜெக்ட் பண்ணணும். அது லார்ஜ்லி லான்ச் வெஹிக்கிள் வில் டூ. பட் தட் alone not sufficient. We have to use our own propulsion system to increase that velocity to nearly 11 km per second. earth moon 4 lakh kilometers distanceல இருக்கு. again நம்ம மூன்ல போயிட்டு மூன் வந்து it is traveling with certain velocity of 2.4 km per second. அங்க போய் நம்ம வந்து again we have to reduce the velocity, finally we have to kill. இது எல்லாமே வந்து ஸ்ரீஹரிகோட்டால இருந்து நம்ம டெசிக்னேட் பண்ண பாயிண்ட்டுக்கு போகணும். இது எல்லாமே வந்து ஜிபிஎஸ் இல்லாமல் நடக்குது. அப்போ அதுக்கு தேவைப்படுற சென்சர்ஸ் இதெல்லாமே நம்ம இண்டிஜினியஸ்லி டெவலப்டு, அவர் ஓன் இந்தியா இஸ் டெவலப்டு. இந்த மாதிரி ஐ கேன் கோ ஆன் டெல்லிங். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் அண்ட் I take this opportunity to thank the ROSA organizing committee. எந்த ஒரு கமிட்டி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் ஆஃப் அ ப்ராஜெக்ட். Chandrayaan 3 is a very very massive project. It is like 6 satellites equivalent. அந்த சேட்டலைட்டை நம்ம வந்து டீல் பண்ணும்போது எவ்ரி people management, organizing one event is very very tough. But organizing committee has done very beautifully. I thank each and every one of the committee who has organized. And moreover, ஸ்ரீபதி அண்ணா வந்து எனக்கு தெரியாது, அவர் நான் இதுவரையிலும் பார்க்கல. ஆனால் அவர் எனக்கு ஒரு 2 months முன்னாடி he was asking me இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. I immediately told yes, வீக்கெண்ட்ஸில் எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து டிசம்பர் எண்டில் வருவேன், இஸ் இட் ஓகேன்னு கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, டிசம்பர் எண்ட்னா இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து from that far he was coordinating with various people. It is not that எனக்கும் தெரியும், இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்னா I was actually the project director. There are many people who worked in this project. அந்த மாதிரி தான் many people who have supported ஸ்ரீபதி அண்ணா. Everyone, I thank each and everyone who has organized this thing. My special thanks to my classmates, because எனக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் இருக்குது, நிறைய பேரை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். பாலாஜி எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் வாசு வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சீனியர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீதர்,
நம்ம புருஷோத் இவங்கெல்லாமும் ஐ நோ தெம், பட் அவங்க கூட கிளாஸில் படிக்கல, பட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஐ நோ. எனக்கு எல்லா மெமரிஸும் இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து நம்ம அந்த அந்த இடத்துல இருந்த அந்த நினைவுகள்லாம் எனக்கு இன்னமும் வந்து என்னால் மறக்க முடியாது. எங்கள் ரயில்வே ஸ்கூலில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சுருக்காங்க, நானும் அதில் இருக்கேன். பட் நான் ஒரு ஸ்பெக்டேக்டர் மாதிரி தான், எல்லா குரூப்லேயும் இருக்கேன். I will not come out of the group because it's an honor actually. Again நான் வந்து எல்லா இடத்துலையும் I will be there. நான் அதாவது என்னோட ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா I follow this. வெதர் பியூனாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப டாப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நான் ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பேன். அது மாதிரி எல்லா குரூப்ஸ்லேயும் நான் இருக்கேன். ஆனால் எதுவுமே நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். தனியாக யாருன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை மெசேஜோ வாட்ஸ்அப்பில் பண்ணாங்கன்னா I will definitely respond. Even if it is not on the same day, definitely next day I will respond because I will do that. Because ஒரு குரூப்பில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், நிறைய கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் I enjoy thoroughly every WhatsApp group. I enjoy. ரயில்வே ஸ்கூல்லையும் அவங்க அந்த டோட்டலாக அந்த அந்த வாட்ஸ்அப் டிபின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து எங்கள் கிளாஸ் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதில் டீச்சர்ஸோடு நாங்கள் உட்காந்துருப்போம். அந்த தருணம் எனக்கு இன்னமும் இருக்குது. இப்போ வரும்போது கூட அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ரொம்ப குட்டியாக நான் ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் என்னை கூப்பிட்டு இங்கே வந்து ஒரு ஆனர் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரிவிலேஜ் அண்ட் ஐ வாண்டட் டு மீட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. நீங்கள் வந்து டைம் இருந்ததுன்னா ஐ வாண்ட் டு கம் அண்ட் ஷேக் ஹேண்ட். பிகாஸ் மோர் தென் நான் பேசுகிறதோட நீங்கள் பேசுகிறது தான் எனக்கு கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப. அதனால தான் டீச்சர்ஸ்லாம் பேசும்போது ஐ வாஸ் தரோலி என்ஜாயிங். மோர் தென் தட் என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் பேசுகிறத நான் ஐ வாண்டட் டு ரியலி என்ஜாய். பிகாஸ் அவங்கள என்னென்ன பண்ணுறாங்கன்றது ஐ வாண்ட் டு நோ. என்ன சம் ஃபியூ பீப்புளோட பேச முடிஞ்சது, நிறைய பேர்த்தோட பேச முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் இட்ஸ் ஆஃப் மோர் இன்ட்ரெஸ்ட் டு மீ. பிகாஸ் என்னை பற்றி நிறைய இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக மீடியாஸில் இருக்குது. ஈவன் தோ ஐ டு நாட் வாண்ட், பட் இட் இஸ் தேர். So many things are there. You know largely about me, but I wanted to know from you what you are doing என்றது. So definitely I want to come and meet each and everyone. So நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இருந்தீங்கன்னா, I wanted to spend some time with you all. And thanks a lot. And I really enjoyed this. And I humbly bow down to each and every one of you because எல்லாத்தாலையும் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, it's not that I am anything great. I still feel that I have done nothing. Because it is an opportunity. If anybody gets, they will get into it. Some people will get, some people won't get. But every small work or big work, it matters a lot. நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன்னா, நீங்கள் எல்லாமே வந்து எவ்ரி ஒன் would have done significantly, you would have done something to the society or something to your family, something to your society. அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளேயே நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை பேசுகிறதுக்கு. எனக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அதர்வைஸ் ஐ வில் ஃபீல் தட் எவ்ரி ஒன் இஸ் கிரேட் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ கன்சிடர். நான் முன்னாடி பார்க்கும்போது they are great to me, they are greater than me தான் நான் எப்பயுமே நினைப்பேன். I really humbly bow down to each and every one of you. And teachers-க்கு I really thank every teacher because அவங்களால தான் இன்றைக்கி என்னால் இங்கே நிற்க முடியுது. along with that என்னோட காலேஜ் டீச்சர்ஸ்க்கும். பட் இவங்க இல்லைனா இன்றைக்கி எனக்கு ஃபவுண்டேஷனே இல்லை. I feel very honored to sit next to the teachers. Thanks a lot for coming madam, because ஸ்ரீபதி அண்ணா அண்ட் ஆர்கனைசிங் கமிட்டி இல்லைன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரே மேடையில் உட்காந்து என்னால் பார்த்துருக்க முடியாது. நான் தனித்தனியாக பேசியிருக்க முடியும், மெசேஜ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இதான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு என்னோட மனசுலேருந்து மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் வீரமுத்துவேல், மிக்க நன்றி. ஸோ மே ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ப்ளீஸ் டேக் அ சீட். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் டேக் அ சீட். So probably as per Veeramuthuvel's request, so he may come to your seat to give a handshake. I request all of you to please take your seat. Please, all of you please take your seat. Request all of you to please take your seat. Friends, please all of you take a seat. Sir, ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் எங்கள் ப்ரோக்ராம் முடியல. ஓகே, யாரப்பா? ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் நான் சொல்ல மறந்துட்டு வந்து, ஒவ்வொரு காலேஜ் போகும்போதும் என்னை கூப்பிட்டு போய் சேர்த்துருக்காரு. அந்த மாதிரி அது கூட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்பா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க என்னோடய லைஃப்பில். அவங்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.
ராமச்சந்திரன், அப்புறம் வந்து நாராயணன், நிறைய பேர் அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைம் காலேஜுக்கு வரும்போதெல்லாம் அவங்க தான் வந்து என்னை சேர்த்துருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் ஐ வாண்டட் டு தேங்க் தெம் ஆல்சோ, பிகாஸ் ரயில்வே ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப என்னை ஷேப் பண்ணியிருக்காங்க என் லைஃப்பை. தட் இஸ் ஆல்சோ ஐ வாண்டட் டு ரியலி தேங்க் தெம். All of you please be seated. Can you all please go and be seated, please? No, please. Please, வந்தீங்கன்னா அப்புறம் அப்படியே கண்டினியூஸ் எல்லாம் வருவாங்க. நீங்கள் உட்காருங்க எல்லாருமே. நாங்கள் நம்ம வீரமுத்து நம்ம உங்கள் சீட்டுக்கு வர மாதிரி நான் வருவார் உங்க. ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் பி சீட்டட். ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் பி சீட்டட். அதுதான் வரும். ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் பி சீட்டட்மா. எல்லாருமே உட்காருங்க. நீங்கள் அப்படியே எல்லாரும் உட்கார வைங்க. சி தோஸ் ஆர் நாட் இன் ரெட். இது கோஆர்டினேட்டர்ஸ் இல்லாதவங்களும் உட்கார சொல்லுங்கள். கோஆர்டினேட்டர்ஸ் இல்லாத உட்கார சொல்லுங்கள். கோஆர்டினேட்டர்ஸ் நின்னா பிரச்சனை கிடையாது. கோஆர்டினேட்டர் இல்லாதவங்களும் உட்கார சொல்லுங்கள். அப்போ சரி உங்களை யாரும் விடாங்க. ஓகே. ஸோ ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் பி சீட்டட். இப்போ சால் வேணாம், இதை மட்டும் எடுத்து எல்லாருக்கும் ஒரு இது ஒரு நிமிஷம். நீங்கள் எல்லாம் உங்கள் சீட்டில் உட்காந்தீங்கன்னா அவர் வருவார். வீரமுத்தல் உங்கள் சீட்டுக்கு வருவார். ப்ளீஸ். ஹலோ, வி நீட் யுவர் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வி நீட் யுவர் சப்போர்ட். சார் வீரமுத்தல் சார் உங்களோட சீட்டுக்கு வருவார். ப்ளீஸ் ரெக்வஸ்ட் யூ டு கோஆப்ரேட். ஒரு நிமிஷம் உட்காந்துருங்க. உங்கள் சீட்டில் யாருங்க வராதிங்க. உட்காருங்க, அங்கங்கே உட்காருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கேயே உட்காருங்க. எல்லாரும் அங்கேயே உட்காருங்க. ப்ளீஸ் அங்கேயே உட்காருங்க. ஹலோ ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கேயே உட்காருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாம் சிட் டவுன் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க இங்கெல்லாம். ஹலோ, நீங்கள் நம்ம ரெட் டிஷர்ட்ஸ் எல்லாம் உள்ள கூட போங்கம்மா. ப்ளீஸ் எல்லாம் உட்காருங்க. ப்ளீஸ் உங்கள் சீட்டுக்கு வருவாங்கம்மா. ப்ளீஸ். ஹலோ சார், உங்கள் சீட்டில் உட்காருங்க. உங்கள் சீட்டில் உட்காருங்க. சார் ஹலோ, எல்லாம் உட்காருங்க பாஸ். எல்லாம் உட்காருங்க. அவங்க சீட்டில் உட்காருங்க. வருவார் அவர். ப்ளீஸ் ப்ளீஸ் வருவாங்க. நீங்கள் எல்லாம் அங்கிட்டே உட்காருங்க. ப்ளீஸ் உங்கள் சீட்டுக்கு வருவாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் உங்கள் சீட்டில் உட்காருங்க. வருவாங்க. பரவாயில்ல. தயவு செய்து அவங்க சீட்டில் உட்காருங்க. தயவு செய்து உங்கள் சீட்டில் உட்காருங்க. கூப்பிட்டு வரேன் ப்ளீஸ். நீங்கள் உட்காரு. அப்போ தான் எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறோம்.
தயவுசெய்து கொஞ்சம் சீட்டில் உட்காருங்க. இது முடிச்சோம். ஹலோ. ஃபோட்டோ எடுத்தவங்க அவங்க சீட்டில் உட்காருங்க. ஃபோட்டோ எடுத்தவங்க அவங்க சீட்டில் உட்காருங்க. ஆமாம், ஹலோ, கொஞ்சம் இடம் விடுங்க. ஃபோட்டோ எடுத்தவங்க அவங்க சீட்டில் உட்காருங்க ப்ளீஸ். ஹலோ, கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தவங்க முடிச்சிருப்பாங்கம்மா. ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா சீட்டில் உட்காருங்க. அதான் எங்கள் பேட்ச் அங்கே உட்காந்து பஸ் அவங்க வேறு யாராவது பேட்ச் இருந்தால் அப்படியே ஒரே இடத்துல இல்லைங்களேன். இதை முடிச்சுட்டு போனவொடனே கொடுத்து வாட்டர் தேங்க்ஸ் கொடுத்து முடிச்சிடலாம் பஸ். ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ இல்லாமல் குரூப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடுங்கம்மா ப்ளீஸ். இப்போ திருப்பி கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படியே உட்காருங்க. ஹலோ ஹலோ, உட்காந்தா அப்படியே சீக்கிரம் முடிச்சிடலாமா? உட்காந்தீங்கன்னா டப்னு முடிச்சிடலாமா ப்ளீஸ்? பஸ் எல்லாம் உட்காருங்க. உட்காந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் ப்ளீஸ். பாப்பா அதாம்மா உட்காருமா. உட்காந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். உட்காந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். உட்காந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் பஸ். ஒவ்வொரு ஆள் ஃபோட்டோ எடுத்தோட வாங்க. உங்க பேட்ச் ஒண்ணா உட்காந்துறீங்களா? கனகவல்லி, ரேச்சல் ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? பேட்சா உட்காருங்கப்பா. மெயினாக சித்ரா கூட எடுத்துக்கங்க.
ரயில்வே பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்தோடு பொறுமை காத்து ஃபோட்டோ எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ ஹலோ, உங்கள் அனைவரோடும் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உட்காருங்க ப்ளீஸ். அமைதி காத்து எடுத்தவங்க திருப்பி திருப்பி எடுக்காதீங்க, எடுக்காதவங்க கொஞ்சம் வழி விடுங்க. பஸ் ஃபோட்டோ எடுத்தவங்க விடுங்க ப்ளீஸ். நாராயண் உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க, ஈஸியாக முடியும் வேலை, சீக்கிரம் உட்காருங்க.